கண்ணியமிக்க என் அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த உயர்ந்த திருக்கலிமாவோடு வாழ்ந்து இந்த வாழ்வை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணத்திலும் இந்த உயர்ந்த திருக்கலிமா என்றென்றும் நம் நாவில் இடம்பெறச் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு இந்த தீனுடைய மார்க்கத்தை கடைபிடித்து கற்றுத்தந்தார்களோ அதே போன்று நாமும் இந்த தீனுடைய மார்க்கத்தை கடைபிடித்து கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போமாக. மறுமை நாளில் நாம் சந்ததியர்களோடும் உயர்ந்த அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏக இறைவனின் பார்வையிலும் அவன் முதலில் இந்த துன்யாவிற்கு அனுப்பப்பட்ட நம் தந்தையாகிய ஆதாமின் முன்னிலையிலும் அங்கே சந்திக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலம் முழுவதும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவனாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. சைத்தானின் தீங்கை விட்டும் அவளின் கேடுகெட்ட தீங்கு விளைவிக்கக்கூடியதை விட்டும் நம் ரப்புல் ஆலமீன் நம்மளை பாதுகாப்பானாக. ஆமீன். இப்ப நாம பார்க்க போற தலைப்பு எதை பத்தினதுன்னா ஹதீஸை பத்தி பார்க்க போறோம். ஹதீஸ் எப்படி உருவாக்கப்பட்டது, ஹதீஸ் என்பது என்ன, ஹதீஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், ஹதீஸ் எந்தெந்த நூல்களிலெல்லாம் வருகிறது, அந்த நூல்களின் பெயர்கள் என்ன, ஹதீஸும் குர்ஆனும் ஒன்றுதானா அல்லது குர்ஆனிலிருந்து ஹதீஸ் பிரித்து எடுக்கப்பட்டதா, எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஹதீஸ் கலை தோன்றிய வரலாறு என்பதன் மொழிபெயர்ப்பு த ஹிஸ்டரி ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் ஹதீஸ் ஆகும். இது இஸ்லாமிய நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை பற்றிய செய்திகளையும் போதனைகளையும் செயல்களையும் பற்றிய அறிவியலாகும். ஹதீஸ் என்ற அரபியில் சொல்லுக்கு செய்தி என்று பொருள். இஸ்லாமிய நபிகள் நாயகம் அவர்களின் செய்திகள், வாழ்க்கை முறை மற்றும் போதனைகள் ஆகியவற்றை அவருடைய தோழர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பதிவு செய்ததிலிருந்து இந்த கலை தோன்றியது. ஹதீஸ் என்பது குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முக்கியமான ஒரு ஆதாரமாகும். ஹதீஸ்களை ஆய்வு செய்யும் மற்றும் தொகுக்கும் அறிவியல் ஹதீஸ் கலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கலை சரியான ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்டவற்றிலிருந்து வேறுபடுத்தி நம்பகமான அறிவிப்பாளர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டவற்றை தேர்ந்தெடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஹதீஸுக்கு அரபு மொழியில் இன்னொரு பெயரும் உண்டு. அதுதான் ஹதீத் என்பது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல், செயல், தீர்ப்புகள், முன்னெடுத்துக்காட்டுகள், நடைமுறைகள், விமர்சன பதிவுகளை கொண்ட தொகுதியாகும். மரபு வழி இஸ்லாமிய சட்டவியலுக்கும் இறையியலுக்கும் குர்ஆனுடன் சேர்ந்து ஆதாரமாக கொள்ளப்படுகிறது. ஹதீத்துகள் 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளில் சேர்க்கப்பட்டு தொகுக்கப்பட்டன. இவற்றில் சிஹா சித்தா என்று அழைக்கப்படுகின்றன. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நசஈ, அபூ தாவூத் ஆகிய கிரந்தங்கள் இஸ்லாமிய உலகில் மிக பிரபலமானவையாக இருக்கின்றன. இவை தவிர பிரபலமான வேறு பல ஹதீத் கிரந்தங்களும் உள்ளன. இஸ்லாத்தின் அடிப்படை வஹி என்னும் இறைச்செய்தியாகும். இறைச்செய்திகள் என்பது திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் மார்க்கம் தொடர்பான வழிகாட்டுதல்கள் மட்டுமே. திருமறை குர்ஆன், நபியின் வழிகாட்டுதல்கள் இரண்டுமே இறைச்செய்தி என்றாலும் இஸ்லாத்தின் துவக்க காலத்தில் நபி அவர்கள் குர்ஆனை மட்டுமே எழுதுமாறு கட்டளையிட்டார்கள். நபி அவர்களின் ஹதீஸ்களை பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தாலும் அவற்றை எழுதுமாறு வலியுறுத்தவில்லை. இதனை பின்வரும் நபிமொழியிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் கூறுவதை எழுதி வைக்காதீர்கள். குர்ஆன் தவிர மற்றதை என்னிடமிருந்து எவரேனும் எழுதி வைத்திருந்தால் அதை அவர் அழித்து விடட்டும். என்னை பற்றி அறிவியுங்கள், தவறில்லை. யார் என்னை பற்றி நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக பொய்யுரைக்கிறாரோ அவர் தமது இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று கூறினார்கள். மேற்கண்ட நபி மொழியிலிருந்து ஹதீஸ்களை எடுத்துச் சொல்லுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்பதையும் அவற்றை எழுதுவதற்குத்தான் தடை விதித்தார்கள் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. குர்ஆனுடன் ஹதீஸின் வாசகங்கள் கலந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நபி அவர்கள் அதனை எழுத வேண்டாம் என்று கூறினார்கள். ஆனால் குர்ஆனுடன் நபிமொழிகள் கலந்துவிடாது என்ற அச்சம் தீர்ந்தவுடன் நபி அவர்கள் ஹதீஸ்களை எழுதுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். இதனை பின்வரும் ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஹதீதுல் குத்சி எனப்படுகின்ற நபிமொழிகளில் அல்லாஹ் கூறுகின்றான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவையாகும். இவற்றின் வசன அமைப்பும் பொருளும் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கப்பெற்றவை போல் தோன்றினாலும் அவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உரியவையாகும். எனினும் இறைவன் கூறுவதாக குறிப்பிடுவதும்
நேர்கூற்றாக கூறப்படுவதும் இவற்றின் சிறப்பு பண்புகளாக அமைகின்றன. இவை முழுவதுமே ஆகாத் என்னும் இறை அறிவிப்பு மூலம் கிடைக்கப் பெற்றதாக இருப்பதால் திருக்குரானிலிருந்து வேறுபட்டு நிற்கின்றன. இவை வஹி கைரு மாத்லு மூலம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றன. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இதில் ஏதேனும் குறைகள் தென்பட்டால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நான் மாற்றிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை அருளட்டும். எதை கேட்டோமோ எதை பார்த்தோமோ அதை நல்வழியிலும் நல்காரியங்களுக்கும் நம்மை நம் ரப்புல் ஆலமீன் செய்ய வைப்பானாக. புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பான சகோதரர்களே, இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவு தந்து உதவும்படி உங்களிடம் அன்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்வது உங்களுடைய அன்புக்கு இனிய இஸ்லாமிய சகோதரர் சாதிக் சுலைமான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.